இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங் குவிசஸ் பார்க்கலாமா? மரக்கிளையை சுமந்தபடி மனம் போல் பயணம் அது என்ன? எனி கெஸ்? கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும், பட் ஆனால் சிம்பிள் ஆன்சர் தான். ஸோ கெஸ் பண்ணுங்கள். மான். மரக்கிளையை சுமந்தபடி மனம் போல் பயணம் அது என்ன? அது மான். ஓகேவா? நெக்ஸ்ட் குவிஸ் உடைக்க உடைக்க வந்துக்கிட்டே இருப்பான், அவன் யார்? ஒரு பொருளை உடைச்சிக்கிட்டே இருந்தோன்னா அது வந்துக்கிட்டே இருக்குமா, அது என்னவா இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். விரல் நெகம். ஸோ நெகத்தை நம்ம கட் பண்ண அது என்ன ஆகிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் குவிஸ் இவன் வாளுக்கு அனைத்து உலகமும் நடுங்கும், அவன் யார்? அவங்க வாளுக்கு உலகமே பயப்படுமா, அது யாராக இருக்கும்? கெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேல் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ தேலோட வால் கொட்டுச்சுன்னா அது பாய்சன். ஸோ தேல் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் பந்தல், அவன் யார்? கெஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் ஆனால் ஈஸி ஆன்சரு. நிறையா பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. சில பேர் இது தான் படுப்பாங்க. ஸோ ஆன்சர் பாய். பாய் தான் ஆன்சர். நிறைய பேர் பாயில் தான் படுப்பாங்க. நெக்ஸ்ட் அடித்தாலும் உதைத்தாலும் அளவே மாட்டான், அவன் யார்? யாருங்க அது? அடித்தாலும் உதைத்தாலும் அளவே மாட்டாங்களாமே, அது யாராக இருக்கும்? எனி கெஸ்? ஏதாச்சும் கெஸ் பண்ணிங்களா? பந்து. ஸோ அடித்தாலும் உதைத்தாலும் அது அளவே அழாதில்ல. ஸோ பந்து தான் ஆன்சரு. நெக்ஸ்ட் குவிஸ் 1000 அறைகள் கொண்ட பிரம்மாண்டங்களை கொண்ட மிட்டாய் கடை, அது என்ன? யம்மி சாக்லேட். அது எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ ஆனால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேன் கூடு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.